வணக்கம் இந்தியா. வருடத்தின் கடைசி நாள் நமது பங்கு சந்தைகள் ஒரு ஃபைனல் ட்ரேடிங் செஷன் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 197 புள்ளிகள் அதிகரித்து 26,136.35 முடிவடைந்திருக்கிறது. இட்ஸ் அ பிக் பாசிட்டிவ் நோட் டுடே அப்படின்னு சொல்லலாம். மெயினாக ரெண்டு விஷயங்கள் இன்றைய தினம் சந்தைகளுக்கு ஏறியதில்லை. ஒன்று நம்மளுடைய ஷார்ட் கவரிங் சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த 26,000க்கு மேலே போகும்பொழுது அந்த ஷார்ட் கவரிங்கில் ஏறுன்னு சொல்லிட்டு அது நடந்துள்ளது. இரண்டாவது, சென்டிமெண்ட் இம்ப்ரூவ்டு. மெயினாக கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 year இம்போர்ட் டேரிஃப் ஆன் செலக்டட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது என்னென்னா சீப் ப்ராடக்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு, பர்டிகுலர்லாக சைனாலேருந்து இம்போர்ட் ஆகுதில்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. இட்ஸ் எ வெரி பிக் பாசிட்டிவ் நியூஸ். அதனால தான் ஸ்டீல் இல்லாமல் இன்றைக்கி ஏறுனதுன்னு சொல்லலாம். இதுமாரி இன்றைய தினம் அட்வான்சஸ் பார்த்தோன்னா 2024 டிக்ளைன்ஸ் 700, மிட் கேப்பும் அதுமாரி 0.95% ஏறி இருக்குது, ஸ்மால் கேப்பும் 1.11% ஏறி இருக்குது. இதை தவிர பார்த்தோன்னா 52 வீக் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 120 பங்குகள், 52 வீக் லோ 150 பங்குகள். ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இட்ஸ் அ பாசிட்டிவ் வே. ப்ராடர் மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் இன்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது. மேலும் மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு பிக் லீட் ரேலின்னு சொல்லலாம். அதை தவிர மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அது பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு சப்டியூடாக இருக்குது இன்றைக்கி. இட்ஸ் ஆவரிங் அரௌண்ட் 9.4. ஸோ லோவஸ்ட் லெவல் எண்ட் ஆஃப் த கேலண்டர் இயர் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். மேலும் ஸ்ட்ராங் ஒரு டொமஸ்டிக் இன்ஃப்ளோ, இந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் என்விரிமெண்ட். ஸோ இது இந்த வாலட்டிலிட்டியும் ரிஸ்க் ப்ரீமியத்தையும் லோவாக ஆக்குவதற்கு ஒரு முக்கிய காரணிகள். ஸோ அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்போஷரை கண்டினியூஸாக இந்தியன் ஈக்விட்டி ரெடியூஸ் பண்ணாலும் வாலட்டிலிட்டி பெருசாக இருக்காது அப்படின்னு இது இன்டைரக்டாக சொல்லுது. நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஓகே, துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மீடியா, எனர்ஜி அண்ட் மெட்டல் எல்லாமே ஒரு 1.3 1.4க்கு மேலே ஏறி இருக்கு. ஒரே ஒரு துறைகள் தான் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கினது, ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். மேலும் லுக்கிங் பேக் டு 2025 நம்மளுடைய இந்தியன் பங்குச்சந்தை பார்த்தோன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மியூட்டர்னு சொல்லலாம் ஃபார் தி இயர். ஸோ கன்சர்ன்ஸ் ஓவர் மெயினாக ஒரு ஸ்லக்கிஷ் ஏர்னிங் க்ரோத், தென் வீக்கனிங் ரூபி, ரைசிங் ட்ரேட் டென்ஷன் வித் இண்டோ யூஎஸ், தென் யூஎஸ் ரெக்கார்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவுட்ஃப்ளோ. இதனால் நம்மளுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் 14 month கேப் ஒரு ரெக்கார்டு ஹையை டச் பண்ணினது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் பை தி டேக்ஸ் ரிலீஃப் மெஷர்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேக்ஸ் கட் பை ஆர்பிஐ, தென் ஜிஎஸ்டி கட். இதெல்லாம் ஒரு சைன் ஆஃப் இம்ப்ரூவிங் ஒரு கார்ப்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிச்சதுன்னு சொல்லலாம். பட் மொமெண்டம் எகைன் டிசம்பரில் பார்த்தோன்னா அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரேலி சஸ்டெயின் பண்ண முடியல. எவ்வளோ ஹையர் லெவலில் எஃப்ஐயும் விற்றாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் விற்றாங்க, லோக்கல் ரீட்டைல் இன்வெஸ்டரும் விற்றாங்க. பட் இவ்வளோ விற்றுமே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கு. அதேமாரி நம்ம 1 year ரிட்டர்ன் பார்த்தோன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 10.51% கொடுத்துருக்கு. 6 மாதத்தில் 2.40%, 3 yearsல 44.32% கொடுத்துருக்குங்க. ஈவன் நீங்கள் ஒரு வருஷமே எடுத்துங்களேன், பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி எவ்வளவு 6.5%, எவ்வளோ 10% கொடுத்துருக்கு. 3 years போட்டிங்கன்னா 100 ரூபாய் வில் பிகம் 144 rupees இன்றைக்கி. அதே இது 100 ரூபாய் பேங்க்கில் முதலீடு செய்யிருந்தீங்கன்னா வெறும் 18 ரூபா. ஸோ எது உங்களுக்கு ஜாஸ்தின்னு பார்த்துங்க. ஓகேயா? ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் அவர் ஒன்மேன் ஆர்மி ரிலையன்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். தென் இறங்கின பங்குகளில் டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, கிராசிம், இன்ஃபோசிஸ், தென் பஜாஜ் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம்.
மேலும் நாளைய தினம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இருக்குது. அது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஆட்டோமொபைல் செக்டாரை மொமெண்டம் புஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ரைட்ஸ் RITS ஒரு 2.5% ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து USD 3.6 பில்லியனுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. மேலும் டைனாகான் சிஸ்டம் அதுவும் பார்த்திங்கன்னா 11.42% ஏறி இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேல்யூ 2.49 பில்லியனுங்க. ஸோ இதுமாரி பெஞ்ச்மார்க் வந்து அவுட் பர்ஃபார்ம் த ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸஸ் இருந்தாலும் ஒரு இம்ப்ரூவ்டு ரிஸ்க் அப்படைட்டை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் அந்த நிஃப்டி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி வந்து ஒரு பெட்டர் ஆக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத்தும் ஒரு ஃபேம் அண்ட் பாசிட்டிவ் ப்ளஸ் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டும் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் 2026 எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம முதலே கொடுத்துருக்குறோம். மேலும் இதிலும் தங்கம் பார்த்தோன்னா 1368 ரூபாய் குறைந்து 1,35,298 வெள்ளி 14,359 ரூபாய் குறைந்து 2,36,253 குருடாயில் 26 ரூபாய் அதிகரித்து 5,261 மணியமாய் கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ ப்ரீஷியஸ் மெட்டலை பொறுத்தவரையிலையும் வெரி ஹை வாலட்டைல். அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ இந்த ப்ராஃபிட்டை வந்து இருந்ததுன்னா புக் பண்ணிவிட்டு திருப்பி ரீஎன்டர் பண்ணுவது நன்கு இருக்கும், எஸ்பெஷலி இந்த MCXLன்னு சொல்லலாம். மேலும் நண்பர்களே, நம்மளுடைய சந்தைகளில் பார்த்தோன்னா பிளாக் டீல் இன்னைக்கு இண்டஸ் டவர், டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் டாடா கன்சியூமர் இது மூணுலேயும் நடந்துருக்கிறது. மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நமது சந்தைகள் வந்து ஒரு அரௌண்டு 26,050ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஜோன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடும். அதுபோல் மேலே பார்த்தோன்னா இந்த 26,230 மற்றும் 26,250 ஒரு வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நிஃப்டினே சொல்லலாம். அதாவது டெசிசிவ் பிரேக் அவுட் ஆச்சுனாக்க நிஃப்டி வந்து இட் இஸ் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ரேலி. ஸோ அது வந்து எப்படி வரும் என்ன வரும் என்பதையும் நாம் அடுத்த 2 நாட்கள் ஒரு சிறப்பு பதிவும் போட இருக்கிறோம், அதில் பாருங்கள். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டினுடைய மூமெண்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது நாளை தினம் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நமது குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2026 எல்லோருக்கும் நிறைய லாபம் ஈட்டும் வருடமாக அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.